இன்றைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டா எத்தனை பேருடைய வாழ்க்கை கடனை எடுக்கிற முட்டும், அந்த கடனை எடுக்கிற முட்டும் எவ்வளவு கெஞ்சுவாரோ அவ்வளவு கெஞ்சுவாரு. அந்த கடனை திருப்பி கேட்கின்ற பொழுது ஒரு அடிமையை விட பிச்சைக்காரனை போல கடன் கொடுத்தவன் போய் கெஞ்சும் அளவுக்கு நம் சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெட்கம் இல்லாமல் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, கடன் அதனை திருப்பி கொடுப்பது அமானிதம். தனக்கு வழங்கப்பட்ட பிள்ளைகள் அமானிதம். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை, அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அறிவுகள், அவர்களுக்கு போதிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் அத்தனையும் அமானிதம். வியாபாரம் அதுவும் அமானிதம், தாண்ட மனைவி அதுவும் அமானிதம், எல்லாம் அமானிதம். அறிவும் கூட அமானிதம். ஏன் உலமாக்களும் கூட அமானிதம். பொதுமக்களுக்கு எல்லா அமானிதங்களையும் பற்றி அல்லாஹ் கேட்பான். ஏன் தெரியுமா இதெல்லாம் சொல்றேன்? வாழ்க்கையில முன்னோர்கள் எல்லாம் இப்படி அமானிதத்தை பாதுகாத்து வந்தாங்க. இன்றைக்கு எங்கட சமுதாயம் இந்த அமானிதத்தை பாதுகாக்கிற விஷயத்துல எவ்வளவு பொடுபோக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முனாஃபிக்குகளை பத்தி சொல்ற நேரம் சொன்னாங்க, என்ன தெரியுமா? முனாஃபிக்கிட அடையாளம், வாக்கு கொடுத்தா மாறு செய்வான், பேசினா போய் பேசுவான், அதே நேரத்தில் அமானிதமாக ஒன்று கொடுத்தா அதுல மோசடி செய்வான். அமானிதங்களை பாதுகாக்கிற விஷயம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருத்தர் இதை பார்த்துக்கோங்க அமானிதமாக ஒரு விஷயத்தை தந்தா அந்த அமானிதத்தை இன்றைக்கு பாதுகாக்கப்படுறதா என்று நாங்கள் யோசித்து பார்த்தா அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை. அந்த அமானிதங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுவதில்லை. அந்த அமானிதங்கள் எல்லாம் மோசடி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு புள்ளைய வழக்க கொடுத்துட்டு போறாங்க, கஷ்டத்துக்காக வேண்டி வச்சுக்கொள்ளுங்க. அந்த புள்ளைய நீங்க பார்க்கணும். எப்ப பார்க்கணும்? நான் திருப்பி கேட்கிற பொழுது நீங்க அந்த அமானிதத்தை எப்படி உங்களுக்கு தந்தனோ அதே போல தரணும். அந்த அமானிதங்கள் எல்லாம் பேணப்படுதா? அருமையானவர்களே, நடந்த வரலாறுகள் ஏராளம் ஏராளம், நடந்த வரலாறுகள் ஏராளம் ஏராளம். ஒரு தாய் தாண்ட பிள்ளைய வழக்க கொடுத்துட்டு போறாங்க. தாண்ட கூட பிறந்த சகோதரி இடத்துல வழக்க கொடுத்துட்டு அவங்க வெளிநாட்டுக்கு போறாங்க. தன்னோட கஷ்டம் காரணமாக கணவன் மரணித்து விட்டார். அந்த பிள்ளையை பாதுகாக்கணும் என்று அமானிதமாக கொடுக்கப்பட்டு போறாங்க. அமானிதமாக கொடுக்கப்பட்டவருக்கு 3 புள்ள, இவருக்கு ஒரு புள்ள. அந்த புள்ள ஒரு 4 வருஷத்துக்கு பின்னால திரும்பி வார நேரம் அந்த புள்ள மதுபோதைகளுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக அந்த தாய் அந்த புள்ளைய பெற்றுக் கொள்றாங்க. அந்த 3 புள்ள அவங்களோட சொந்த புள்ள, ஸ்ரீதேவியான பிள்ளைகளா சமூகத்தில் இருக்கிறாங்க. அந்த தாய் தண்ட பிள்ளைய விட்டுட்டு போற நேரம் எதுவும் தெரியாத ஒரு பிள்ளையாக விட்டு சென்றாலோ அந்த பிள்ளை திரும்ப கேட்க கொடுக்கப்படுகின்ற பொழுது ஒரு மதுபோதைகளுக்கு ஆளான ஒரு பிள்ளையாக பெற்றுக் கொண்டார் என்றால் இந்த சமுதாயம் அந்த அமானிதங்களை பாதுகாக்கிற விஷயத்துல என்ன இருக்கிறது? அருமையானவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்களை பற்றி நீங்க கேட்கப்படுவீங்க. உங்களோட மனைவிமார் உங்களுக்கு அமானிதம். மனைவிமார அடிமைகளை போன்று நடத்தும் கணவன்மாரை ஒரு சாதாரண வேலைக்காரனை போல் நடத்தும் மனைவிமார் 2 பேரும் புரிஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு தரப்பட்டது அமானிதம். அற்புதமான கணவன், அருமையான மனைவி, அழகான பிள்ளைங்க, இதெல்லாம் உங்களுக்கு அமானிதம். அதை பத்தி எல்லாம் கேட்கப்படும். அந்த பிள்ளைகளை இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க. புள்ளை இன்றைக்கு ஒழுங்கா வளருதில்லை, அந்த பாவின இந்த பாவின பேச்ச கேட்குதில்லை. அருமையானவர்களே, பிள்ளை வளர்ப்பு உங்களோட தாயினுடைய உங்களோட மனைவியுடைய கருவறையில 4 மாதமாக இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளைக்கு செவி வேலை செய்யும், காது கேட்கும். அந்த பிள்ளைக்கு அந்த கட்டத்தில் இருந்தே நீங்க என்ன செய்யணும்? நல்ல விஷயங்களை, அறிவுரைகளை, குர்ஆன்களை, ஹதீஸ்களை, போதனைகளை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அங்க சொல்லப்படுறதுதான் அந்த பிள்ளை வெளிவந்ததுக்கு பின்னால அந்த பிள்ளையுடைய பிரதிபலிப்பாக இருக்கும். மனைவிமார், அந்த மனைவிமார எப்படி எல்லாம் நாங்க கேவலமாக வழி நடத்துறோம். சில வீடுகளுக்கு போனா இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எந்த ஹலாலை இந்த சமூகத்திற்கு அறிவிக்கின்ற பொழுது அல்லாஹ் கோபப்படும் ஒரு ஹலால் இருக்கும் என்றால் அது தலாக் என்று சொன்னார்களே. அல்லாஹ் மிகவும் கோபப்படக்கூடிய ஒரு ஹலால் இருக்கும் என்றா அது தலாக் என்றாங்க ரசூலுல்லாஹ். அருமையானவர்களே, நம் சமுதாயம் இன்று திருமணம் முடித்து வருட கணக்கு அல்ல, மாத கணக்கு, 1 மாதம் 2 மாதத்திலே தலாக்கு சொல்லும் ஒரு ஆவல நிலையை நாங்க பார்க்கிறோமா இல்லையா? அருமையானவர்களே, அவர்களுக்குள்ளால் அந்த புரிந்துணர்வு, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவன், இது அத்தனையும் அமானிதம் என்பதை மறந்து வாழ்றாங்க. அவங்களோட பெற்றோர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் அமானிதம், அது அமானிதம். அதை பத்தி கேட்கப்படுவாங்க. தாண்ட பொண்டாட்டிய
தாண்ட பொண்டாட்டி ஒரு வேலைக்காரி மாதிரி, அவங்களுக்கு மருந்து எடுக்கிறதுக்கு ஒரு ஆட்டாவை அனுப்புறாரு இவரு. நீங்க ஆட்டா வரும், நீங்க போயிட்டு வாங்க, இவர் வேலை செய்யறாரு. அருமையானவர்களே, அந்த இடத்துல அது உண்ட அமானிதம். அந்த அமானிதம் உனக்கு சொந்தமானது. அதெல்லாம் இன்றைக்கு வழி தவறி போறதுக்கான வழிவகுப்புகள். தன்னை கோமர பிள்ளைய தனிய கிளாஸ் வழி அனுப்புறாங்க, அங்கெல்லாம் சீர்கேடு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் உங்களோட பிள்ளை அமானிதம். ஒரு கடைய முதலாளி உங்களை நம்பி விட்டு தந்துட்டு போறாங்களா, அது வார வரைக்கும் ஹலால் ஹராத்ல பேணுதலாக இருந்து அமானிதத்தை பாதுகாக்கணும். லேசில அடிக்கலாம், கேமரா உங்களை பார்த்து கொண்டு இருக்குது இல்லையே, கேமரா எந்த பக்கம் இல்லையே, அங்க பக்கம் தானே இருக்குது, கேமராவை எனக்கு கண்ட்ரோல் பண்ணலுமே, அந்த ஃபுட்டேஜை மட்டும் டிலீட் பண்ணி விட்டுறலுமே. அருமையானவர்களே, அவர் தான் உங்களை பார்க்கல, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான். நீங்க 1000 ரூபாய் எடுப்பீங்க, உங்களுக்கு தெரியாம அல்லாஹ் உங்களுக்கு செலவு வைப்பான். 1 லட்சம் செலவழிப்பீங்க, உங்களோட பிள்ளைக்கு ஒரு நோய் வரும், உங்களோட மனைவிக்கு ஒரு ஆபத்து வரும். அந்த நேரத்தில் அமானிதங்கள் பேணப்படாத பொழுது அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை தருவான். அமானிதம் பேணப்படும். இல்முகள், உங்களோட அறிவுகள், அதுவும் அமானிதம். உங்களோட உம்மை வாப்பா உங்களோட அமானிதம். அருமையானவர்களே, ஒரு பொருள் ஒருத்தர் கொடுத்து அதை திருப்பி கொடுக்கிறது மட்டும் இல்ல அமானிதம். உங்களோட மனைவியும் உங்களுக்கு அமானிதம். அருமையாக பார்த்துக்கணும். உங்களோட வேலை டென்ஷன்களை எல்லாம் கொண்டு போயிட்டு உங்களோட வீட்டுல நீங்க கழட்டி வச்சீங்கடா, அந்த வாழ்க்கை நிம்மதி இல்லாம தான் போகும். அருமையானவர்களே, இந்த வாழ்க்கையில அமானிதங்கள் என்பது அத்தனையை பற்றி உங்களிடத்துல கேட்கப்பட்ட நேரம் நீங்க எல்லாரும் பதில் சொல்ல தயாராக இருக்கணும். தன்னை புள்ளைய பத்தி, அந்த புள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளை பற்றி. ஒரு புள்ளைய, அந்த புள்ள உங்களுக்கு அமானிதம், அந்த அமானிதத்தை அல்லாஹ் இடத்துல போய் ஒப்படைக்கணும். அந்த புள்ளைக்கு அறிவு ஞானங்கள், தொழுகைகளை பற்றி எல்லாம் ஏவணும், சொல்லிக் கொடுக்கணும். நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கணும், ஹலால் ஹராம சொல்லிக் கொடுக்கணும். வியாபாரத்தில் என்றாலும் ஹலால் ஹராம். இன்றைக்கு மோசடி செய்யப்பட்ட விஷயம் வியாபாரம். யோசித்து பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் ஒரு நெருங்கிய நண்பர் சமீப காலமாக அவர் பெரிய ஒரு உச்ச நிலைக்கு வந்தார். கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தாரு, மிச்சம் கஷ்டப்பட்டு வந்தாரு. அற்புதமான தொழுகையாளி, அருமையான கொடை வள்ளல். அப்படி ஒருத்தர் என் நல்ல நண்பர் நல்லா வந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேலால் திடீரென ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு அவரை சந்திக்கிற வாய்ப்பு திரும்ப கிடைச்சது. போனன் பார்த்தா ஒரு கடையில கூலி வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. கேட்கப்பட்ட பொழுது, இல்ல என் கடையில நம்பிக்கையாக ஒத்தர வச்சன், அவர் என் வியாபாரத்தை எல்லாம் நாசமாக்கி என் வாடிக்கையாளர்கள் எல்லாம் தன்வயப்படுத்தி அவர் இன்றைக்கு அதே வியாபாரத்தை அவர் வேறமாய் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமானிதம் எங்கே? அந்த அமானிதம் நீங்கள் பாதுகாக்கின்ற பொழுது உங்களோட வாழ்க்கையில பரக்கத்து வரும். அந்த அமானிதம் மீறப்படுகின்ற பொழுது வாழ்க்கை நெருக்கடியாக மாறும். அந்த வாழ்க்கையில துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் வரும், தருவான். ஏன்? அமானிதம் இல்லையா? அல்லாஹ் தந்தது இல்லையா? அந்த அமானிதம் பாதுகாக்கப்பட வேண்டும். வேலை செய்யற இடத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும். நீங்க வேலைக்கு அதே நேரத்தில் முதலாளிமார் உங்களுக்கு இல்ல வேலை செய்யறவங்களுக்கு அமானிதமாக இருக்கணும். நினைக்க கூடாது அவங்களுக்கும் அமானிதம் பேணப்படணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளங்கள், அவங்கள்ட்ட வாங்குற வேலைகள் அத்தனையும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். இதெல்லாம் அமானிதம். தாண்ட புல்ல அமானிதம், தாண்ட அறிவு அமானிதம், தாண்ட மனைவி மக்கள் அமானிதம், தாண்ட தொழில் அமானிதம், தாண்ட உடம்பும் அமானிதம். போதைகளை பாவித்து ஒரு கட்டத்துக்கு மேலால் உங்களுக்கு கேன்சர் என்று சொல்ற அளவுக்கு தேடிக்கொள்ளது நீங்க. போதை பொருள் பாவிச்சு பாருங்களே, ஒரு கட்டம் இன்பமாக இருக்கும், ஆனால் அதனுடைய முடிவு உங்களை மௌத்தாகிற அளவுக்கு உங்களுக்கு கேன்சர் போன்ற கொடிய வியாதிகளை தந்துவிடும். எத்தனை போதைகள், எத்தனை போதை தெரியாதா? மிம்பர்ல இருந்து பேச முடியாது. அருமையானவர்களே, அந்த போதை பொருள் எல்லாம் வாயில, கையில, மூக்குல என்று எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுக்கொண்டதுக்கு பின்னால ஒரு கட்டத்தில் வாயில கேன்சர், நாக்குல கேன்சர், மூக்குல கேன்சர் என்று திரிஞ்சு கொண்டிருக்கிறீங்களே. அருமையானவர்களே, இந்த உடம்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம். அந்த அமானிதத்தை அப்படியே கொண்டு போயிட்டீங்க, குடிக்கணும். அல்ல இடத்துல கேள்வி கணக்கு கேக்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமானிதம் பேணப்பட வேண்டும். உடம்பும் அமானிதம் தான், அறிவும் அமானிதம். குர்ஆன் ஹதீஸினுடைய அறிவு ஒருக்கு கொடுக்கப்பட்டால் அதனை சரியான முறையில் மக்களுக்கு சொல்லணும். மனைவி மக்கள் அமானிதம், புள்ள அமானிதம், தாண்ட வேலை செய்யறவங்க அமானிதம். உங்களை ஒரு கடையில வச்சுட்டு போறாங்களா, அதுவும் அமானிதம் தான். அருமையானவர்களே, இதெல்லாம் பேணப்படணும். ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டினாங்க. இந்த வாழ்க்கையை பார்த்து தான் ரசூலுல்லாஹ்வை கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் வேறொன்றும் பெருசா செய்யல. ரசூலுல்லாஹ்ட அற்புதமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் அல்லாஹ் அந்த எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து இஸ்லாத்தின் பால் அழைத்தாங்க. அருமையானவர்களே, கண்ணியமாக சொல்றேன்,
மனதால சொல்றேன், உங்களோட வாழ்க்கையில மாறணும். எல்லா பயான்களையும் கேட்கறது மட்டும் முக்கியம் இல்ல. ஜும்மா எல்லாம் வாரோம் போறோம், அந்த ஜும்மால வந்து நிறைய விஷயம் பேசுறோம். ஆனால் ஒரு அவர் 2 அவர் மனதில் வைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கை மாறணும். ஒரு கட்டம் வரும், எல்லாருக்கும் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பான் மாறுறதுக்கு. அந்த மாறும் ஒரு சந்தர்ப்பமாக நாங்க பயன்படுத்திக் கொள்ளணும். பெருமானாருடைய வாழ்க்கையை காஃபிர்கள் கூட மறுக்கல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால பழையவங்க இருந்தா கேட்டு பாருங்க. முஸ்லீம்களுக்கு அந்நிய மக்களிடத்துல இருந்த கண்ணியத்தை பத்தி போய் கேட்டு பாருங்க. அவங்கள கண்டா முஸ்லீம்களை கண்டா சாரத்தை கீழே போடுறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு தான் அவங்களோட வீட்டுல ஏதாவது பெரிய பொறுப்பு இருந்தாலும் அங்கதான் கொடுப்பாங்க. சல்லிகளை எல்லாம் காசுகளை எல்லாம் கொண்டு இதை வச்சுக்கோங்க வந்தெடுப்பேன், இதை வச்சுக்கோங்க வந்தெடுப்பேன். எத்தனை வரலாறுகள். முஸ்லிம்களுக்கு ஒரு கட்டத்தில் இந்த இலங்கை திருநாட்டிலே முஸ்லிம்கள் இந்த காஃபிர்களுடைய அரச சபைகளிலும் கூட முஸ்லிம்கள் தன் நம்பிக்கையாளர்களா போடப்பட்டாங்க. சமையலறையில கூட முஸ்லிம்கள் தான் இருந்திருக்கிறாங்க. வரலாறுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த அரச சபைகள்ல இந்த இலங்கை நாட்டு ஆரம்பத்துல ஆட்சி செய்த அரசர்கள் எல்லாம் அவர்களுடைய நெருங்கிய தோழர்கள், நெருங்கிய பொறுப்புல அமைச்சுக்கள் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் யாரை தெரியுமா வச்சாங்க? முஸ்லீம்களை. ஏன் வச்சாங்க தெரியுமா? அமானிதம். அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொன்னா உசுறு போற மட்டும் சொல்ல மாட்டாங்க, அவங்க நம்பிக்கையா இருப்பாங்க. நாட்டினுடைய ரகசியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டால் அவர்கள் பாதுகாப்பாங்க. சொத்து சுகங்கள் எல்லாம் ஆசைப்பட்டவங்க எல்லாம் முஸ்லீங்க. அவங்கள்ட்ட வார்த்தை சொல் அவங்களுக்கு முக்கியம். பேசினா போய் பேச மாட்டாங்க. அவங்க பின்பற்றது முஹம்மது ரசூலுல்லாஹ், அதனால அவங்க போய் பேச மாட்டாங்க. அருமையானவர்களே, ஆனால் இன்றுள்ள சமுதாயம், இன்று நாங்கள் சோதனைகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம், நெருக்கடிகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். அரசு ஆட்சியாளர்கள் எல்லாம் எங்களை அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களை விட்டு அந்த அமானிதங்கள் எல்லாம் பறி போனது. எல்லாரையும் சொல்ல வரல, இன்றைக்கு அநேகமானவர்கள் இதுதான் நடக்குது இல்லையா? இன்றைக்கு அமானிதங்கள் பாதுகாக்கப்படுதா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கிட்ட ஒவ்வொருத்தரையும் யோசிங்க, உங்களுக்கிட்ட என்னென்ன விஷயம் அமானிதமாகிக்குது? ஒரு பொருளை ஒத்த தந்திருக்கிறாரா? சிலவங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்ததா என்றது கூட நினைவிக்காது. தந்தீங்களா? எப்ப தந்தீங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடினா அதை எங்கேயோ வச்சுட்டேன் மச்சான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி அல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்கள் அதை பத்தி கேட்கப்படுவீங்க. வரலாறுகள் ஏராளம் சொல்லலாம், ஆனால் உங்களோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணும். இந்த ஜும்மா இந்த அமானிதங்களை பேணுறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுப்போம். எல்லாத்தையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் பின்பற்றும் என்று மார்பு தட்டி சொல்லக்கூடிய நாங்க அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஒரு கொஞ்சம் விஷயத்தையாவது எடுத்துக்கொள்ளணும். அருமையானவர்களே, கேட்ட எல்லா விஷயத்தை கொண்டும் இபாதத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.